வேலை சுமை, வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் சாமி. அதில் ஒரே ஒரு சின்ன மைனஸ் கூட கிடையாது. வேலை அமைப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைய நிம்மதி கொடுக்கும். உங்களுக்கு நல்ல பார்வையெல்லாம் கிடைக்கப்போகுது. பெரிய உத்தியோகத்தை நீங்கள் செய்கிறதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வரப்போகுது. ப்ரொமோஷன்லாம் உண்டு. இன்னும் கடுமையான முயற்சி தேவைப்படும். இந்த மாதமே அதுக்கான அமைப்புகள் தேடி வரும். ஒன்றன் பின் இது வரைக்கும் தடையாக இருந்ததெல்லாம் இனி படியாக மாறக்கூடிய தன்மையும் ஏற்படும் இந்த மாதத்துலேருந்து. ஐயா நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம், எங்களுக்கு ஐயா உண்மை தான். இந்த நேரத்தில் கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 10 ரூபா கேட்டு பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். இதுக்கு முன்னே கொடுத்துருந்தாங்க ரூபாலாம், கேட்டாவே உடனே கொடுத்துருந்த பாக்கியமெல்லாம் போயிட்டு இனிமேல் யோசனை பண்ணக்கூடிய பாக்கியமெல்லாம் வரும். அவர் வந்தால் தான் நல்லது. எல்லாமே நன்மை தரணும். உங்களுக்கு வீடு கட்டணும், கல்வியில் பெரிய முன்னேற்றம் தரணும், தொழிலில் பெரிய லாபத்தை வரணும். சனி பகவான் வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஜென்மத்துக்கு வரும்போது அவர் கொடுக்கின்ற பலாபலங்கள் யாராலையும் தடுக்க முடியாது. அவர் வந்ததுன்னா உங்களுக்கு அடையாளம் எல்லாமே தரும். முதல்ல இடமாற்றம் கண்டிப்பாக கொடுத்துருவார். அதை கொடுத்தாருன்னா ஏற்றுங்க. இந்த மாதத்துலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருந்தா, நான் வெளிநாடு போகிறேன், வெளியூர் போகிறேன்னா கன்ஃபார்ம் பண்ணி கிளம்பிடுங்க. கல்யாணம் ஆகலையா கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கான என்ன தடையாக இருந்தோ அதெல்லாம் சீக்கிரமாக விடைபெற்று வெளியே செல்லும். எது தடையாக நின்றுதோ அதெல்லாம் வேகமாக துரிதமாக செயல்படுத்தும். உங்களெல்லாம் கேட்டு எந்த வேலையுமே நடத்தாது. அதுமான காலம் அது வேகத்தை எடுக்க போகுது. கடை நான் எதனா ஒரு பொருள் கேட்டையா, கடை ஓப்பன் பண்ணலாமா, ஓப்பன் பண்ணுங்கள். வேலைக்காக என்னென்ன இருந்தோ அதை உறுதி பண்ணுங்கள். நான் உடனே சொல்லி கம்பெனி ஓப்பன் பண்ணுறீங்களா, ஓப்பன் பண்ணுங்கள். அகல காலை வைக்காமல் ஓரளவுக்கு லிமிட்டில் நம்மளுக்கு போயிட்டு வச்சுக்கோங்க. நம்மளால் இது தூக்க முடியுமா அந்த பலுவினை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த நேரத்தில் கேட்டால் அதை கொடுக்கறதுக்கான அமைப்பு எல்லாத்தையுமே. ஏன்னா ஆசைகளை வரக்கூடிய அமைப்பு ஜென்ம சனி வந்தாவே ஆசையை கொடுத்துருவார். எல்லாத்துமேலே ஆசைப்படணும். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போகுது? 1/4/2025 முதல் 30/4/2025 வரைக்கும் ஜென்ம சனி வந்துடுச்சு. நம்மளுக்கு திருக்கணிதப்படி பகவான் நம்மக்கிட்ட வந்துட்டார். இனி நீதி நேர்மை என்ற சட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நம்ம மாறணும். கோபதாமல் தான் இந்த மாதத்திலே எல்லாத்தையும் தூக்கி போட்டணும். அடுத்தவருக்கு ஜாமீன் போகிறது, அடுத்தவருக்கு கையெழுத்து போகிறது, தவறான விஷயத்துக்கு நாம் முன்னெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதிகப்படியான ஆசைகள் எல்லாத்தையும் ஏற கட்டி ஐயா ஒரு அட்வைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கணும். அதிகப்படியான ஆசை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க. இந்த ஷேர் மார்க்கெட் விவரம், கண்ணுக்கு தெரியாதவங்கிட்ட முதலீடு வைக்கிறது, இதில் போட்டு பெரிய லாபத்தை எடுத்துலான்னு சொல்லிட்டு நினைக்கிறது, பெரிய பெரிய விஷயத்துக்கு நீங்கள் தடையான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடுங்க. இந்த நேரத்தில் அதெல்லாம் வேணாம். 3 வேளை சோறு கிடைக்கிட்டு இருக்கிற வேலையை காப்பாற்றுங்க. வேலையை விட்டுட்டு நம்ம புதிதாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிடலான்னு சொல்கிற எண்ணத்துக்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா இந்த மாதம் அதுக்கான அமைப்புகள்லாம் தேடி. ஏன்னா 1 கிரகங்கள் இல்லை, 2 கிரகங்கள் இல்லை, 3 கிரகங்கள் இல்லை, 4 5 கிரகங்களின் கூட்டமைப்பு இந்த மாதம் முழுவதும் 15 தேதி வரைக்கும் நம்ம ராசியிலே தான் இருக்க போகிறோம். 5 தேதிக்கு அப்புறம் தான் சூரியன் விளைப்பார். அங்கேருந்து நம்ம ராசியை விட்டுட்டு வெளியே போவார். கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சவங்களாகட்டும், கடுமையான சிந்தனையில் இருந்து மன உளைச்சலில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தயவு செய்து இறைநாமம் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையாரை வழிபடுவதும் வேறு வழி கிடையாது. ப்ரோக்ராம் சொல்கிறது அப்பாற்பட்ட விஷயம். திருமண பந்தம் எல்லாம் கைகூடிடும். காதல் திருமணத்தை பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் காதல் பண்ணிட்டு இருக்கலாம், திருமணம் ஆகிடும் சுவாமி. அதில் எந்த விதமான பனிஷ்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் எதனா தப்பு பண்ணிங்கன்னா அதுக்கு விடை உடனே கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம், அதை சொல்லணும், ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக நிலைகள் மாறும். ஒரு 5ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் அதில் நீங்கள் எந்த ஒரு மாற்று ஏற்பாடும் தேவையில்லை, சக்ஸஸ் கொடுத்துரும். உங்களை அங்கீகாரம் பண்ணணுமா கண்டிப்பாக நடக்கும் சுவாமி. 2ஆம் இடத்துல சூரியன் செல்லும் பொழுதெல்லாம் அரசு உத்தியோகம், அரசு வாங்க தரப்பு உத்தியோகமானா இருக்கட்டும், இல்லை ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்க இடமாற்றம் தான் கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வேலை சுமை, வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் சாமி. அதில் ஒரே ஒரு சின்ன மைனஸ் கூட கிடையாது. வேலை அமைப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைய நிம்மதி கொடுக்கும். உங்களுக்கு நல்ல பார்வையெல்லாம் கிடைக்கப்போகுது. பெரிய உத்தியோகத்தை நீங்கள் செய்கிறதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வரப்போகுது. ப்ரொமோஷன்லாம் உண்டு. இன்னும் கடுமையான முயற்சி தேவைப்படும். இந்த மாதமே அதுக்கான அமைப்புகள் தேடி வரும். ஒன்றன் பின் இது வரைக்கும் தடையாக இருந்ததெல்லாம் இனி படியாக மாறக்கூடிய தன்மையும் ஏற்படும் இந்த மாதத்துலேருந்து. ஐயா நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம், எங்களுக்கு ஐயா உண்மை தான். இந்த நேரத்தில் கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 10 ரூபா கேட்டு பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். இதுக்கு முன்னே கொடுத்துருந்தாங்க ரூபாலாம், கேட்டாவே உடனே கொடுத்துருந்த பாக்கியமெல்லாம் போயிட்டு இனிமேல் யோசனை பண்ணக்கூடிய பாக்கியமெல்லாம் வரும். தவறான பாதை எந்த காரணம் கூட முன்னெடுக்காதீங்க. ஏன்னா ஜென்மசனி வருவதால்
தவறான வார்த்தையோ அடுத்தவருடைய தீங்கு சொல்கிற மாதிரி எந்த ஒரு சொல்லும் சொல்லாதீங்க. கடன் சுமை அதிகரித்தால் அதுக்கு என்னென்ன வழிகுதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நேரம் அதெல்லாம் மாற்றி அமைச்சிடும். திருமண பந்தம் உறவுகள் கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சாமி. தயவு செய்து திருமண பந்தம் வந்தால் ஏற்றுங்க. டிரான்ஸ்ஃபர் வந்தால் வேலையில் அமைப்பில் வந்தால் ஏற்றுங்க. கல்வி சார்ந்த விஷயமெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் அயர்ந்து தான் படிக்கணும், வேறு வழி கிடையாது. கடுமையான தாக்கத்தையும் கூட உடல் தொந்தரவுலாம் கொடுக்கும் சாமி. ஐயா, உடம்பு உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள், தூக்கமின்மை இதெல்லாம் ஏற்படுத்தும். இந்த மாதம் நிறைய பிரச்சனை கொடுக்கும், தொந்தரவான விஷயம். ஏன்னா 5 கிரகங்களின் கூட்டமைப்பு ஒரே கட்டத்தில் வருது. இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது சாலச் சிறந்தது. தேவையில்லாத அடுத்தவரை பற்றி விமர்சனம் பெறுத்தது, அடுத்தவரை பற்றி நாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு, மனைவியாகட்டும் கணவனாகட்டும், மீனராசிக்காரங்க மனைவனாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும், தயவு செய்து அடுத்தவருடைய பிரச்சனை, அடுத்தவருக்கு நாம் ஜாமீன் போட்டு ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தண்டனை பெறுவோம். நம்ம அப்படி ஏதேனும் தமிழ் வந்தால் இல்லை பெற்றவங்களை நாம் நிர்கரிச்சிருந்தால் இந்த நேரத்தில் தண்டனை பெறக்கூடிய காலம் ஏற்படுத்தும். கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க தனி கொடுத்தனை ஏற்படுத்த வச்சிரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். இந்த மாதம் சில நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். கடுமையான தாக்கத்தையும் கொடுக்கும் சாமி. சூரியன் வெளியே செல்கிற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். இந்த நேரத்தில் அமைதியை கடைபிடிக்கணும். செலவீனங்கள் அதிகரித்து கொண்டே காண்ற மாதிரி தெரியும் சாமி. கடன் சுமையை குறைக்கிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ண முடியுமோ அனைத்தும் ஃபாலோ பண்ணுங்கள். ஐயா, வீடு கட்டலைன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியம்லாம் ஏற்படும். நான் அதில் இல்லைன்னே சொல்லலை. அவர் வந்தால் தான் நல்லது. எல்லாமே நன்மை தரணும். உங்களுக்கு வீடு கட்டணும், கல்வியில் பெரிய முன்னேற்றம் தரணும், தொழிலில் பெரிய லாபத்தை வரணும். சனி பகவான் வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஜென்மத்துக்கு வரும்போது அவர் கொடுக்கின்ற பலாபலங்கள் யாராலையும் தடுக்க முடியாது. அவர் வந்ததுன்னா உங்களுக்கு அடையாளம் எல்லாமே தெரியும். முதல்ல இடமாற்றம் கண்டிப்பாக கொடுத்துருவார். அதை கொடுத்தாருன்னா ஏற்றுங்க. இந்த மாதத்துலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருந்தா, நான் வெளிநாடு போகிறேன் வெளியூர் போகிறேன்னா கன்ஃபார்ம் பண்ணி கிளம்பிடுங்க. நல்ல முயற்சியோடு உங்கள் வாழ்க்கை தரம் உயர்த்தி காட்டக்கூடிய அமைப்பாக இந்த மாதமே, அதுக்கான அமைப்பே சொல்ல ஒரே வார்த்தை, ஒரு 5 நாள் போகட்டையா. நம்ம இடத்துல ஏற்பட்டு தந்தையால் ஏற்பட்டு வந்த சிக்கல், குடும்பத்தில் ஏற்பட்ட தந்தைக்கும் நம்மளுக்கும் ஏற்பட்டு வந்த சிக்கல் எல்லாமே மாறிடும் சாமி. பகையாக இருந்த உறவுகள் கூட நம்மளுக்கு நட்பு வண்ணாரம் பாடுபட்டாங்க. நம்மளை தனித்து வர்றதுக்கு தான் ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை எடுத்துங்க. இறை நாட்டத்தோடு அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை எந்நேரம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அரோகரா அரோகரா சிவாய நம சிவாய நம நமச்சிவாயம் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் அந்த சரவணபவ மந்திரத்தையும் நாம் எந்த நேரமும் உட்கொண்டு கொண்டே இருக்கோம். எந்த விஷயமா இருந்தாலும் சாமி, தடையான விஷயங்கள் இது வரைக்கும் நிறைய எதிர்பார்த்துருந்தீங்க பாருங்கள் மீனராசிக்காரங்க, இதெல்லாம் நடக்காதான்னு. திருமணம் கூட ஆவலை சாமி எல்லாருமே. இனிமேல் திருமணத்துக்கெல்லாம் நீங்கள் அவளையப்படாதீங்க, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடும். காதல் திருமணம் கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சாமி. ஐயா, இந்த பருவ வயதில் இருக்கிறவங்களை கொஞ்சம் தயவு செய்து நம்ம கண்காணிக்கணும். இந்த காதல் வயப்பாடு சுக்கிரன் அங்கே இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் காதல் வயப்பாடு, பெண் பிள்ளையான இருக்கட்டும் ஆண் பிள்ளையான பருவ வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காதல் வயப்பாடு அதிகரிக்கும். நம்ம சொல்லி தான் புரிய வைக்கணும். இதெல்லாம் யாரும் மாற்ற முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். 7ஆம் இடத்துல 4-5 கிரகங்கள் பார்க்கறதால என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது சுவாமி. இன்றைக்கி பெற்றவங்களை விட்டுட்டு மற்றவங்க தான் பெருசுன்னு சொல்கிற மாதிரி அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியும். கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் அவ்வாறு இருக்கும், வேறு வழி கிடையாது. 7 என்பது வெற்றி ஸ்தானம், அதுவும் அது காமம் என்று சொல்லக்கூடிய இடமும் 7 தான். 3 7ம் அது காமத்துக்கான இடம். அதனால் அந்த நேரத்தில் கிரகங்கள் அந்த நேரடி பார்வையில் விடத்தால் கொஞ்சம் அவங்க மேலே நம்ம அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் சாமி. அவங்கள நம்ம கண்காணித்தா தான் வேலைக்கு ஆகும். பொறுமை நிதானம் சொல்லோடு அவங்கக்கிட்ட சொல்லி வைங்க. அது ஆணானாக இருக்கட்டும் பெண்ணான, நாம் உடம்பு பிறந்தால் தான் நம்ம நினைக்கிறோம். இந்த காலம் சில காலத்தை ஏற்படுத்தும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உழைப்பினை தருகின்ற மாற்றமாக இந்த ஜென்மசனி 2வது வரவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்கும். கல்யாணம் ஆகலையா கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கான என்ன தடையாக இருந்தோ அதெல்லாம் மித்து சீக்கிரமாக விடைபெற்று வெளியே செல்லும். எது எது தடையாக நின்றுதோ அதெல்லாம் வேகமாக துரிதமாக செயல்படுத்தும். உங்களெல்லாம் கேட்டு எந்த வேலையுமே நடத்தாது. அதுமான காலம் அது வேகத்தை எடுக்கும். கடை நான் எதனா ஒரு பொருள் கேட்ட ஐயா கடை ஓப்பன் பண்ணலாமா, ஓப்பன் பண்ணுங்கள். வேலைக்காக என்னென்ன இருந்தோ அதை உறுதி பண்ணுங்கள். நான் உடனே சொல்லி கம்பெனி ஓப்பன் பண்ணுறீங்களா ஓப்பன் பண்ணுங்கள். அகல காலை வைக்காமல் ஓரளவுக்கு லிமிட்டில் நம்மளுக்கு போய்ட்டு வச்சுக்கோங்க. நம்மளால் இது தூக்க முடியுமா அந்த பலுவினை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாத்தையுமே கொடுத்துருவார் அந்த நேரத்தில். கேட்டால் அதை கொடுக்கறதுக்கான அமைப்பு எல்லாத்தையுமே. ஏன்னா ஆசைகளை வறுக்கக்கூடிய அமைப்பு ஜென்ம சனி வந்தாவே ஆசையை கொடுத்துருவார். எல்லாத்து மேலேயும் ஆசைப்படணும்.
வசதியாக இருக்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு கட்டிடலாம், எல்லாத்தையும் கொடுப்பாரு. நீங்கள் கேட்காமலே எல்லாமே வந்து சேர்ந்துடும். அப்புறம் நாம தான் மாடி முடிப்போம். ஆசை குறைத்து கொள்ளுங்கள். இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களாம் இந்த முறை கடுமையான தாக்கத்தை விரைச்சனியாக இருக்கும்போது இனிமேல் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய சனியாக இந்த மாறும். ஏன்னா மார்ச் 29 சனி பயிற்சி முடிஞ்ச வருகின்ற காலம் குரு பயிற்சி வருது. கிரகங்கள் கேந்திரம் வரப்போகுது. ராகு பகவானும் கேது பகவானும் இடம்பெறக்கூடிய காலமும் வருது. அதனால் 12ஆம் இடத்துக்கு வர்றது அதுங்களாம் வந்து இனிமேல் அந்த ஒரு மாதத்தில் தாக்கம் என்பதுலாம் ஒன்று இப்போவே அது ஆக்டிவேட் ஆரம்பிச்சிடும். வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் தரும். அதில் ஒரே ஒரு படி கூட மிஸ் ஆகாது. உங்களுக்கான அடையாளம் தெரியக்கூடிய மாதமாக இந்த வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதம் 15 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் ஆர்மிக்கு நான் போகிறேன், மிலிட்ரிக்கு போகிறேன், பாதுகாப்பு படைக்கு போகிறேயா, மக்கள் பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் போகிறேன், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறேன், தனியார் துறையோட வேலையே வெளிநாட்டுக்கு போகிறேன், கன்ஃபார்ம் பண்ணிங்க சுவாமி. உங்களுக்கான அமைப்பு என்றே சொல்லுவோம். வேலைக்குன்னா கன்ஃபார்ம் பண்ணிங்க, திருமணத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் மாறக்கூடிய காலம் இந்த ஏப்ரல் மாதமே. அதுக்கான ஆற்றம் எல்லாம் கிடைக்குங்க. ஐயா பொருளாதாரம் உயரும், நான் இல்லைன்னே சொல்லலை. செல்வங்கள் சேரும், அதில் தடையே கிடையாது. எந்த தடையும் இனிமேல் கிடையாது சுவாமி. உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். சனி கொடுக்க யார் தடுப்பார்? நம்மளுக்கு கொடுத்தே தருவார். கவலையப்படாதீங்க. மீனத்தில் அமரக்கூடிய குரு சனி பகவானால் உங்களுக்கு யோகத்தை தரும். ஏன்னா அந்த 5 கிரகங்களின் கூட்டமைப்பில் சின்ன சின்ன உபாதைகள், சின்ன சின்ன தொந்தரவுகள் குடும்பத்தில் ஏற்படுது. சனி சூரியன் தொடர்பு இதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும், சங்கடத்தை ஏற்படுத்தும், மனசை சஞ்சலத்தைப்படுத்தும். பெற்றவர்களே நாம் உற்று நோக்கிற அளவுக்கு நாம் பார்ப்போம். விரோதியாக நினைக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும். இந்த நேரத்தில் பொறுமை தேவை, நிதானம் தேவை. நம்மளுக்கு பிரதானமான வழிகள் இறைவனே நம்மளுக்கு காட்டுவார். அண்ணாமலையாரை வழிபடுங்க, அது பெரிய முன்னேற்றத்தை தரும். இல்லை ராணிப்பேட்டையில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர், யோக நரசிம்மரை நம்ம வழிபடுவதும், யோக ஆஞ்சநேயரை வழிபடுவதும். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மலையில் விட்டிருக்கார், எல்லாருக்கும் அருள் கொடுத்துட்டுருக்கார். அந்த யோகா நரசிம்மரையும் யோகா ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்கள் ஜென்ம சனியிலிருந்து விடுபடுறதுக்கான என்னென்ன வழிக்குதோ தவறான பாதையெல்லாம் இறை வழியால் தான் நம்ம மாற்றி அமைக்கணும். தவறான படிக்கட்டாக இருந்தால் அதை வழிமுறை என்று சொல்லக்கூடிய படிக்கட்டாக மாற்றி தான் நாம் மேலுக்கு ஏற முடியும். இறைவன் சன்னிதானத்துக்கு எப்படி போகிறோம்? கடுமையான பாறையாக இருந்தால் அதை படிக்கட்டெலாம் வச்சு ஏறலையே. அதே மாதிரி தவறான பாதைகளாக இருந்தால் படிக்கட்டாக மாற்றி நம்மளை உயரத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய பாக்கியம் இறைவன் சிவபெருமானுக்கும் அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கும் உண்டு, முருகப்பெருமானுக்கும் உண்டு. நீங்கள் அவரை வழிபடுங்க. அந்த ஒரு திருநாமத்தை எந்நேரமும் சொல்லி வாருங்கள். இந்த ஜென்மசனி என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் 5 கிரகங்களில் 9 கிரகங்களோட உட்காரட்டுங்க, எல்லாத்தையும் மாற்றி அமைச்சவர். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.